ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்லி பொடி சேனல். இன்றைக்கி இட்லி பொடி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெக்கு, சிக்கன் லெக்கு. பார்த்துக்கோங்க. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? தந்தூரி, அதாவது ஆயில் இல்லாமல் நம்ம தந்தூரியும் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதை நம்ம குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரை பண்ணி ஆயிலோடு ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த தந்தூரி ப்ளஸ் ஃப்ரை இந்த ரெண்டையும் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும்ல மிளகு பொடி, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், டர்மரிக். இந்த 3 மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இந்த 3மே நம்ம உடம்புக்கு எதுவுமே கெடுதி கிடையாது. பாருங்கள், இப்போ இதை செய்கிறதுக்காக செஃப் வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பீஸ் எடுத்து நம்ம இப்போ தந்தூரி பண்ணுவோம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வீட்டிலே எளிமையான வழியில் இப்போ பாருங்கள், 3 கல் எடுத்து நம்மளே தந்தூரி பண்ணுறோம். ஹோட்டலுக்கெலாம் நம்ம போக வேண்டாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ 2 பக்கமும் மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 2 பக்கமும் மாற்றி போட்டு நல்லா அந்த சூடு படுற மாதிரி, அதாவது அந்த நெருப்பு படுற மாதிரி நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைகளுக்காக இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தந்தூரி பார்த்தோம்ல, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்றபடி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்பப்போ வேக விட்டுக்கணும். இதில் பாருங்கள், ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். ஏன்னா இதில் உள்ளே ஆயில் இறங்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஆயில் இறங்குது. இந்த அளவுக்கே போதும். நம்ம மாற்றி வேக விட்டோன்னா உள்ளே நல்லா வெந்துடும். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கள், ஃப்ரை பண்ணது. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறது தந்தூரி, அப்புறம் சப்பாத்திக்கு சிக்கன் குழம்பு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். ஓகே, செம்மையாக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.